Hi friends, welcome to Tamil Tech Central. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மொபைலில் பார்க்குற மாதிரி கார்ட்டூன் ஃபோட்டோவா உங்களுடைய ஃபோட்டோவையும் மாற்றி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் டிபியாக வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த கார்ட்டூன் ஃபோட்டோ தான். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லாம் இந்த டிபி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோவில் நிறைய புது அப்டேட்டையும் நான் சொல்ல போகிறேன். புது அவுட்ஃபிட்டு, லேடிஸ்க்கான அவுட்ஃபிட்டும் இதில் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்க மொபைலை இதே மாதிரி நீங்களும் எப்படி எடிட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, உங்க மொபைலில் ஒரு 2 அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ளிகேஷன் 1, அப்ளிகேஷன் 2 இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் அதில் கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோ வரும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பார்க்கணும், உங்களுடைய ஃபேஸை வந்து கரெக்டாக கிராப் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் ஃபேஸ் இதில் வர மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா உங்களுக்கு மேலே டிக் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் மார்க்கை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபேஸை அந்த அப்ளிகேஷனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கார்ட்டூனாக மாற்றி கொடுத்துரும். நீங்கள் எந்த வித எடிட்டிங்கும் அதில் பண்ண தேவையில்லை. அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோட்டோவை இப்போ பார்த்தீங்கன்னா கார்ட்டூனாக மாற்றி இந்த மாதிரி கொடுத்துரும். அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே போயிட்டு சேவ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்கள் மொபைல் கேலரிலையும் சேவ் ஆகிடும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோலாம் இந்த மாதிரி கார்ட்டூன் பிக்சராக எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கிராப் பண்ணி நீங்கள் கார்ட்டூன் ஃபேஸஸாக மாற்றி வச்சுக்கணும். நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் உங்கள் கேலரியில் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே சேவ் கொடுத்துட்டு உங்கள் மொபைலில் கேலரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே சேவ் பண்ண எல்லாமே கார்ட்டூன் ஃபேஸஸாக உங்கள் மொபைல் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அவுட்ஃபிட்டு, இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்க்கான பேக்ரவுண்டை டவுன்லோட் பண்ணோம். அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போயிட்டு அந்த அவுட்ஃபிட்டு பேக்ரவுண்ட் ஃபோட்டோலாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அவுட்ஃபிட் எல்லாத்தையுமே நீங்கள் கேலரியில் முதல்ல இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஓப்பன் பண்ணதும் அந்த அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எடிட் எ ஃபோட்டோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் உங்கள் மொபைல் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் வரும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்களே பேக்ரவுண்டு அவுட்ஃபிட், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மறுபடியும் கேலரி ஓப்பன் ஆகும். அதில் அவுட்ஃபிட், நீங்கள் அந்த ட்ரெஸ் கலர் ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு, இந்த மாதிரி லேடிஸுது, உமன்ஸுது, இந்த மாதிரி நிறைய அவுட்ஃபிட் இருக்கும். அதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த பிக்சர் அது அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் பட்டன் அழுத்தி ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கொடுக்கணும். அடுத்ததாக ஆட் ஃபோட்டோ கொடுத்த உடனே நீங்கள் யாரோட ஃபேஸை வந்து அந்த கார்ட்டூனில் வைக்க விரும்புகிறீங்களோ, உங்களுடைய ஃபோட்டோவா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபோட்டோவா, யாருடைய ஃபோட்டோவாக இருந்தாலும் அந்த ஃபோட்டோவோட கார்ட்டூன் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கார்ட்டூன் பிக்சரோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்க அதை ரிமூவ் பண்ணோம். அதுக்கு மேலே அந்த ரப்பர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்சன் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷனே பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எரேசர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லைட்டாக அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேசர் வச்சு கீழே மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எரேஸ் பண்ணிடணும். எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த கர்சரை மேலே கீழே இழுத்திங்கன்னா அது பெருசாக சின்னசாக மாறும். அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிவிட்டு மேலே அம்புக்குறி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்கும். அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள்